இப்போ நம்ம பண்ணவாடியில் இருக்கோம். இந்த கடையில் தான் நம்ம தண்ணி வாங்கணும். பைக் இருக்குது. நம்ம பைக்கோடு நம்ம நாகமரைக்கு போக போகிறோம். இப்போ சேலத்துலேருந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் போக போகிறோம். அப்படி சேலம் மாவட்டத்திலேருந்து அழகாக டூ வீலரை ஏற்றிக்கிட்டு தருமபுரி மாவட்டம் நாகமரைக்கு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த ஒரு ட்ராவலிங்கில் பைக்குக்கு 40 ரூபா, ஆளுக்கு 20 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் ஃபிஷ் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அப்படி கடல் மேலே மறந்துட்டு போகிற மாதிரி இந்த ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள், வேற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தருமபுரியிலேருந்து சேலத்துக்கு வரணும்னா கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் சுற்றி வரணும். இதே நாகமரையிலேருந்து இப்படி ட்ராவல் பண்ணி தண்ணி வழியாக வந்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் சம்திங் தான் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஒன் டே ட்ரிப்புக்கு சூப்பரான ஒரு பிளேஸ்னால் சேலம் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இடையில் இருக்க நாகமரை பண்ணவாடி பரிசல் துளை. மறக்காமல் பயணம் பண்ணி பாருங்கள், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் தென் ட்ராவல் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.